தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். அல்லேலூயா. சொல்ல மோசே சொல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? மீறி போனாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? ஜெயத்தை சந்திக்கல, தோல்விதான் சந்திச்சாங்க, முறிந்து போனார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் என்ன பண்ணலை? போக முடியல, ஜெயிக்க முடியல, அவர்கள் முறிந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விசுவாசிச்சாங்க. என்னது? விசுவாசிச்சாங்க, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி செய்யல. இன்னைக்கு நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையின்படி செய்ய தவறி விடுகிறோம். இந்த ஜனங்க விசுவாசத்தின் அடிப்படையில் மலை மேல் ஏறுவதற்கு முயற்சி செஞ்சாங்களே தவிர அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் மலை மேலே ஏறலை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும், ஜெபிக்கிறவர்களாக இருந்தும், ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக இருந்தும், சபைக்கு போகிறவர்களாக இருந்தும், உபவாசிக்கிறவர்களாக இருந்தும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும், ஏன் இன்றைக்கு அதிகமாய் தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம் என்று சொன்னால், விசுவாசத்தின் அடிப்படையில் நிறைய செய்கிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் என்ன பண்ணுறது கிடையாது, செய்யறது கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். என்னதான் நமக்கு விசுவாசம் இருந்தாலும், விசுவாசத்தின் அடிப்படையில் செய்தாலும் கூட அதைவிட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் மரணத்தையும் இழப்புகளையும் நஷ்டத்தையும் இன்னைக்கு சந்தித்து கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவருடைய நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லா காரியத்தையும் பிஸ்னஸ் முதற்கொண்டு, குடும்ப காரியம் முதற்கொண்டு, விவசாயம் முதற்கொண்டு, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் காரியங்களை முதற்கொண்டு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் இன்னைக்கு விசுவாச அடிப்படையில் செய்கிறாங்களே தவிர